வான்வெளி தாக்குதல் பாதுகாப்பு வளையங்கள், அதாவது என்னன்னா ஒரு மிசைல் வந்து லான்ச் பண்றாங்க, ஒரு விமானங்கள்ல இருந்து லான்ச் பண்ணலாங்க, இல்ல வேறு விதமா வந்து ஒரு மிசைல் வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னாக்கா, அதை வந்து வான்வெளியில இருந்து அமெரிக்கால இருந்தோ இஸ்ரேல்ல இருந்தோ வருது அப்படின்னாக்கா, அதை வந்து தெரிஞ்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா தடுக்கக்கூடிய ஒரு வெப்பன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வளையம்னு சொல்லுவாங்க. அந்த வளையங்கள் வந்து தடுப்பதற்கு முன்பாகவே ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மிசைல்ஸை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து துல்லியமாக அந்த அந்த நாட்டோட தலைவர் இருக்கக்கூடிய பகுதியான அந்த ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பகுதி, அதாவது 100 அடி பதுங்குகுழி, இதுல வந்து அவர் வந்து கீழே வந்து தரையில வந்து இருந்திருக்காரு. அந்த பதுங்குகுழியை துல்லியமா கணக்கிட்டு GPU 57, அதாவது வந்து பாத்தீங்கன்னா 14,000 கிலோ எடை கொண்ட அந்த MOP ரக குண்டுகளை வந்து வைத்து அந்த பதுங்குகுழியை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 30 to 60 செகண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கு. அந்த தாக்குதல்ல வந்து அந்த நாட்டோட சுப்ரீம் லீடர் அதாவது பட்டிருக்கார் அப்படிங்கிற செய்தி வந்து வந்திருக்கு. அதே போல இன்னைக்கு வந்து ஹர்முஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடல் வழி வந்து மூடி இருக்காங்க. அந்த கடல் வழி மூடுனதுனால அந்த கச்சா எண்ணெய்கள் வந்து வெளியே போறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறத வந்து நம்மளால கவனிக்க முடியுது. இந்த உள்நாட்டு பிரச்சனையை பயன்படுத்தி அமெரிக்கா வந்து எப்படி வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால நல்லாவே யூகிக்க முடியுது. அதே நேரத்தில் அமெரிக்கா வந்து இது ஒன்றும் புதுவிதமா இன்னைக்கு வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணல, முன்கூட்டியே அறிவிச்சுட்டு தான் வந்து இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னதாக வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல வந்து அந்த நாட்டுக்குள்ளேயே ஊடுருவி அந்த நாட்டோட சேட்டலைட்டை வந்து பாத்தீங்கன்னா ஹேக் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஒபா அங்க இருக்கக்கூடிய ஒசாமா பின் லேடனை வந்து பாத்தீங்கன்னா அந்த பங்குச்சந்தை கோபுரத்தை, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பங்குச்சந்தை மிகப்பெரிய கோபுர கட்டடத்தை தகர்த்து இந்த ஒரு வான்வெளி தாக்குதல் நடத்தி தகர்த்த அந்த ஒசாமா பின் லேடனை வந்து பாத்தீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ள போய் அவர் வீட்டுக்குள்ளேயே புகுந்து அமெரிக்க ராணுவ வீரர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி ஒரு அழிவை வந்து ஏற்படுத்தினாங்களோ அவருக்கு, அதே போல இன்று ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த நாட்டோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தி வந்து வந்திருக்கு. இந்த போர் வந்து இன்னும் சில வாரங்கள் தொடருமா, இன்னும் சில மாதங்கள் தொடருமா, இந்த போரினால் எந்தெந்த நாடுகளுக்கு வந்து எந்தெந்த வகையில வந்து இழப்பு இருக்கு, யுனைடெட் அரேபிக் எமிரேட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க, மத்திய கிழக்கு நாடுகள் எப்படி வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்டே டியூன். வெல்கம் டு NGK Force.